இந்நிகழ்ச்சியில் பேசப்படும் கருத்துக்கள் அனைத்தும் அவரது தனிப்பட்ட கருத்துக்களாகும். இந்நிகழ்ச்சியும் நிகழ்ச்சி தயாரிப்பு குழுவும் உண்மை. டிவி நிர்வாகம் எவ்வித கருத்துக்களுக்கும் பொறுப்பாகாது. ஏன் ஐயா ஸ்டாலின் ஓட்டு போடுறோம்? எங்க ஐயா சாராயம் கத்துறாரு, எங்களுக்கு சாராயத்தை வாங்கி கொடுக்கிறாரு. சாராயம் அதுல அரசு சாராயம் குடிக்காம கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிட்டா ஐயா எங்களுக்கு 10 லட்சம் குடும்பத்துக்கு கொடுக்கிறாரு. எவ்வளவு நல்ல மனுஷன். அவருக்கு தானே நாங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவோம். பெருமையா இருக்குல்ல எங்களுக்கு. ஏன் ஷைத்தான் அல்லாஹ் சொல்றான்ல, ஷைத்தானுக்கு ஓட்டு போடுறோம். ரொம்ப பெருமை நமக்கு. அது மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறோம்னா, நாங்க இந்த பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு பக்கபலமா போலீஸ் இருக்குது, திமுக ஆட்சி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. இங்க வந்திருக்கிற மக்களுக்கு மட்டும் சொல்லல, இதை பார்க்கக்கூடிய இந்த காணொளியை பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களுக்கு நான் அறிவுரையா சொல்றேன். அதனை எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கவலை இல்லை. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இஸ்லாமியர்கள் இந்த திமுக அயோக்கியர்களை புறக்கணித்து விட்டு நம்முடைய தேசத்தின் வளர்ச்சிக்காக, இஸ்லாமியர்களின் வளர்ச்சிக்காக உண்மையாக பாடுபடக்கூடிய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். நீங்க அப்படி செய்யல, பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து கொண்டு இந்த திமுக நிரந்தரமா வரும்னு பகல் கனவு கண்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, இப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிறது. எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆட்சி வருவதற்கு முன்னால் இஸ்லாமியர்கள் பாஜகவிற்கு வாக்களித்து நாங்களும் உங்களோடு இருக்கோம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும், உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். நாளை எந்த பிரச்சனையும் வராம சந்தோஷமா இருக்கலாம். ஏன்? இந்த ஆட்சி வருவதற்கு இஸ்லாமியர்களின் பங்களிப்பு இருக்கு. நீங்க மாறுதட்டி கொள்ளலாம், உரிமையோடு இருக்கலாம். எங்களுக்கு இத்தனை சீட்டை கொடுங்கன்னு கேட்கலாம். ஏன்? நாங்க சேலஞ்ச் பண்றோம். இஸ்லாமியர்கள் கணிசமா இருக்கிற எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியை நாங்க வெல்ல வைப்போம் அப்படி நீங்க சொல்லலாம். அப்படி இல்லாம நீங்க கனவு கண்டு கொண்டிருந்தால் இங்க பாஜக வராதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 இன்ஷா அல்லாஹ் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை ஆளும். அன்றைக்கு இஸ்லாமியர்கள் பின்னால வந்து ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு பல்லையிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? யோசிங்க. நியாயமா கேட்கிறேன். ஆட்சி நிர்வாகத்தில் சமத்துவம் இருக்கும். ஏன்னா பிரதமர் ஐயா சொல்லிட்டாரு, சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்கும் வளர்ச்சி, அதுல பாகுபாடு இருக்காது. ஆனால் உங்களுக்காக பல சிறப்பு விஷயங்களை செய்யணும்னு நினைக்கும் பொழுது என்ன நினைப்பாங்க? ஏண்டா இவ்வளவு காலம் எங்களை எதிர்த்துட்டு, இவ்வளவு காலம் எங்கெல்லாம் நாங்கள் மேடை போட்டோமோ அங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு, இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒத்த ஓட்டு கூட போடாம எங்க ஆளு ஜெயிச்சு வந்திருக்கிறான். இப்ப வந்து இஸ்லாமியர் பகுதியில இங்க தண்ணீர் வரல, அங்க கழிவு நீர் போகல, இங்க எங்களுக்கு அப்படி திட்டாரு, இல்ல இது நடந்துருச்சுன்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது என்ன மாதிரி நிலையை எடுக்கும். திரும்பவும் சொல்றேன், பாஜக பாகுபாடு காட்டாது. உத்தரப்பிரதேசத்தின் மாநிலத்தின் முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் கேள்வி கேட்கிறாங்க, இஸ்லாமியர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார், எங்களோடு இஸ்லாமியர்கள் நட்போடு இருந்தால் நாங்கள் நட்போடு அதை பதிலளிப்போம், எங்களோடு முரண்டு பிடிச்சு எதிர்த்தால் எங்களுடைய எதிர்ப்பும் பகிரங்கமாகவே இருக்கும். அவ்வளவுதான் பாஜக. நாங்க மழுப்ப மாட்டோம். உங்களை பாலிஸ் போட்டு திமுக மாதிரி முன்னால அப்படி தடவி விட்டு பின்னால நறுக்குன்னு குத்துற வேலை கிடையாது. முன்னால உங்களை ஆதரிச்சு பின்னால குத்துற காங்கிரஸ் கிடையாது. அந்த அயோக்கியர்களை மாதிரி நாங்க வேஷம் போட மாட்டோம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ளலன்னா மிகப்பெரிய இழப்பை நீங்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கு. இதை கேட்கக்கூடிய ஒரு பார்த்தீர்களா மிரட்டுறாங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். இது மிரட்டல் அல்ல, நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டிய விஷயம். நான் கேட்கிறேன், பாபர் மசூதி இடிப்பு விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் அரசியல் பண்ணக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறேன். அது இஸ்லாமிய அமைப்பா இருக்கட்டும், இந்த காங்கிரஸ் திமுக அயோக்கியர்களை பார்த்து கேட்கிறேன். பாபர் மசூதி விஷயத்தில் அங்க ராம ஜென்ம பூமி வேண்டும், அங்குதான் ராமர் பிறந்தார், அதுதான் எங்கள் புனித பூமின்னு இந்துக்கள் சொன்னாங்க. அதை இஸ்லாமியர்கள் அங்குள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டால் கூட
நாடு முழுக்க இதை கலவரமாக்க வேண்டும் என்று காங்கிரஸ் திட்டமிட்டு இஸ்லாமியர்களை போராட வைத்து அது பிரச்சனைக்குரியதாக ஆக்கி பிறகு இந்துக்களுடைய மாபெரும் எழுச்சியால் அதை தகர்த்தெறிந்து விட்டு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலம் இன்றைக்கு அங்கு ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. மசூதியினுடைய இடம் 2.5 ஏக்கர்னா 5 ஏக்கர் அரசு நிலம் கொடுத்து அங்க மசூதி கட்டிங்க, அதுக்கும் தீர்ப்பு சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனா காங்கிரஸ் என்ன வேஷம் போட்டுச்சு பாத்தீங்களா? இந்த பாஜக காரங்க வந்து மசூதியை இடிச்சுட்டாங்கன்னு. ஒரு மாதத்திற்கு முன்னால் பிபிசி என்ற தொலைக்காட்சி தமிழ்ல மணிசங்கர் ஐயர் என்று சொல்லக்கூடிய காங்கிரசுடைய மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தவரை பேட்டி எடுக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ராம ஜென்மபூமி விஷயத்துல நான் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருந்து அயோத்திக்கு பயணம் மேற்கொண்டேன். அப்ப நரசிம்மராவ் பிரதமராக இருந்தார், அவர் தடுத்தார். அவர் என்னை அழைத்தார், என்னை அமர வைத்து சொன்னார், இது இந்துக்களின் புனித பூமியை, ஒரு இந்துக்களுடைய நாட்டில் இந்துக்களுடைய புனித பூமியில இந்துக்கள் கோவில் கட்டுவதை தடுப்பது நியாயம் இல்லை என்று காங்கிரசின் பிரதமராக இருந்த திரு நரசிம்மராவ் சொன்னார் என்பதை வேலூர் இப்ராஹிம் சொல்லல, அந்த கட்சியின் அமைச்சராக இருந்த மணிசங்கர் ஐயர் சொன்னது இன்னைக்கு பிபிசியில் இருக்கு, போய் பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், பாஜக தெளிவா சொல்லிச்சு, இஸ்லாமியர்களுக்கு மக்கா எப்படி புனித நகரமோ அதை மாற்ற முடியாதோ, மதினா எப்படி புனித நகரமோ அதை மாற்ற முடியாதோ, பைத்துல் முகத்திஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பள்ளி எவ்வளவு புனிதமானதோ மஸ்ஜிதுல் அக்ஸா, அது போன்று எங்களுக்கு காசியும் மதுராவும் அயோத்தியும் புனிதமானது. எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, விட்டுத்தாருங்கள் என்று கேட்கும் பொழுது நாம என்ன நினைச்சோம்? காங்கிரஸ் நினைச்சோமா இல்லையா? நம்பணுமா இல்லையா? காங்கிரஸ் என்ன சொன்னது? மொத்த குற்றச்சாட்டு நம்ம மேல வச்சுச்சு. ஆனா உண்மை என்ன? காங்கிரசின் பிரதமராக இருந்த திரு நரசிம்மராவ் அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு, இந்த நாடு இந்து நாடுதான், இங்கே புனிதமிக்க அந்த அயோத்தியில் கோவில் கட்டப்பட வேண்டும் தான். ஆனா வெளியே சொல்லல. வெளியே சொல்லாம மறைச்சுக்கிட்டு உன்னை பின்னால கத்தியில குத்துனா அந்த காங்கிரஸ்காரன் உனக்கு இனிக்குது. ஏன்பா இது எங்க புனித இடம், இந்த 3 இடத்தை மட்டும் விட்டு கொடுங்க அப்படின்னு நியாயமான முறையில் போராடி நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பை வாங்கி இன்றைக்கு கோவில் கட்டியதோடு மட்டுமல்லாமல் 5 ஏக்கர் இஸ்லாமியர்களுக்கு நிலப்பரப்பையும் கொடுத்து விட்டு சகோதரத்துவத்தோடு நம்மளையெல்லாம் கஞ்சி குடிக்கிறதுக்காக வைத்துக் கொண்டு அந்த இந்து சகோதரர்கள் தனியா உட்கார்ந்து நம்மளை வாழ்த்துகிறார்களே. இந்த நல்லிணக்கத்தை தூக்கி எறிந்து விட்டு திமுக காரன் பின்னால போறீங்களா? காங்கிரஸ் காரன் பின்னால போறீங்களா? திமுக காரர்கள் டெல்லிக்கு போனால் எம்பிக்களும் அங்க இருக்கக்கூடிய திமுக தலைவர்களும் யார் யாரோடு என்ன மாதிரியான தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்று இந்த பொது சபையில நான் பேச தயார் இல்லை. நீங்க யோக்கியன் நினைக்கிறீங்க. இவர்கள் எல்லாம் உங்கள் முதுகில் குத்த தயாராக இருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக சொல்லுகிறது, எங்களுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறார், எனதறிவு இஸ்லாமிய சொந்தங்களே, ஒரு கையில் நீங்கள் திருக்குரானை வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய வழிபாட்டு நம்பிக்கை. இன்னொரு கையில நீங்க லேப்டாப் பிடிங்க. கல்வி கற்க வேண்டும், இந்த சமூகம் படித்து முன்னேற வேண்டும், உங்களுடைய திருக்குரான் இஸ்லாமிய நம்பிக்கையை வளப்படுத்த வேண்டும், அதே வேளையில் கல்வி உங்களுடைய வாழ்வியலை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறாரு. அப்படி சொல்லக்கூடிய பிரதமரா உங்களுக்கு எதிர்ப்பா இருந்துருவாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஹஜ் கோட்டா அதிகப்படுத்தினதிலிருந்து, பெண்களுக்கான நை ரோஷினி திட்டத்தில் 500 கோடி ரூபாய் கொடுத்ததிலிருந்து, IAS IPS படிக்கிறதுக்கு இஸ்லாமிய இளைஞர்களுக்கு வருடத்துக்கு 1 லட்சம் நிதி கொடுப்பதிலிருந்து, ஒஸ்தாத் யோஜனான்னு சொல்லி மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் வந்து கைவினை கலைஞர்களாக உருவாக்கி தொழிலதிபராக உருவாக்குவதிலிருந்து, படோ பரதேசி திட்டத்தின் கீழே படிக்காத மக்கள் இளைஞர்கள் அவர்கள் எல்லாம் படிக்க வைப்பதிலிருந்து, சிக்கவார் கமோ என்ற திட்டத்தின் கீழே நிறைய பேருக்கு தொழில் பயிற்சியை கற்றுக் கொடுத்து அவர்களுக்காக அரசின் திட்டங்களை கொண்டு வருவதிலிருந்து, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற வீடு கட்டும் திட்டத்தில் 15% இஸ்லாமியர் இருந்தா 31% வீடு கட்டி கொடுக்கிறதுல இருந்து, பிரதான் மந்திரியுடைய கிசான் சம்மான் நிதி என்கிற விவசாயிகளுக்கு கொடுக்கிற வருடந்தோறும் 6000 ரூபாய 34% இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அள்ளி தரக்கூறார். அது மட்டுமல்லாமல்
எல்பிஜி கேஸ்ல 33% சிறுபான்மை மக்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். இருக்கிறதே 15-18% நமக்கு இவ்வளவு அள்ளி தரக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு எதிரியா தராரு. இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு ஒரு பெரிய நம்ம வழிபாட்டு உரிமையை பறிப்பது போன்று தெரிகிறது. ஆனா சாராயத்தை காட்சி கள்ளத்தனம் பண்ணி மக்களை ஏமாத்தி நம்முடைய மண்ணுடைய நிலத்தை வளத்தை கொள்ளையடிச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி இவ்வளவு அக்கிரமம் பண்ற திமுக காரனும் காங்கிரஸ் காரனும் உங்களுக்கு நல்ல விதமா தெரிஞ்சு நீங்க ஓட்டு போடணும்னு நினைச்சீங்கன்னா இதை விட அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்கா? அதனால இஸ்லாமியர்கள் இந்து தொப்புள் குடி உறவுகளோடு நல்லிணக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் விதைத்து 2026 தேர்தலில் ஷைத்தானை தேர்ந்தெடுக்க வேண்டுமா அல்லது பாரதிய ஜனதா கட்சி என்கிற நல்ல கட்சியை, சாராயத்தை தடை செய்வோம் என்கிற வாக்குறுதி கொடுக்கிற கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்பதை எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தில் முடிவு செய்து நாம் உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்க ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.